கண்ணியமானவர்களே, எனக்கும் அவளுக்கும் சில நேரம் இந்த சொல்ற வார்த்தை புடிச்சு கொள்ளாம இருக்கேலும். ஏன்னா பேசுற பலரும் பேசுற விஷயங்களை பார்த்தா ஒரு வருஷத்துக்கு போட்ட பிளான், ஒரு மாசத்துக்கு போட்ட பிளான். என்னுடைய ஒரு நண்பன் கோல் எடுத்து சொன்னார், ஹதரத் 27 நிக்காக இருக்குது, கட்டாயம் வாங்க. அவர் ஒரு ஃபத்வாவுக்காக எடுத்தாரு. அவர் கேட்டார், ஹதரத் நான் என் வைஃபுக்குரிய மகராக நான் உம்ராவை தான் வச்சிருக்கிறேன். நாங்க டிசம்பர் ஃபெஸ்ட் நாங்க உம்ரா போறோம். அப்ப நாங்க ரெஜிஸ்டர்ல அதை எப்படி பதியணும், உம்ரா என்று பதிகிறதா அமௌண்ட பதிகிறதா என்று பேசுற ஃபத்வா ஒன்றுக்காக வேண்டி எடுத்தவர் 27 அவருடைய நிக்காஹ் என்று சொன்னாரு. வைஃப் அவரு இன்ஷா அல்லாஹ் டிசம்பர் 1 உம்ரா கூட்டிட்டு போகணும். அந்த உம்ராவுடைய பிரயாணத்துல இருந்து எங்களோட சுவர்க்கம் வரைக்கும் எங்களோட அந்த பிரயாணம் தொடர்வதற்கு துவா செய்யுங்க ஹதரத் என்றவர் 27, 28, 29 அவருடைய எந்த விதமான போன் கால்க்கும் ஆன்சர் கிடையாது. கோல் அடிச்சா போன் அவருடைய வேலை செய்து இல்ல. எதர்ச்சையாக வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போட்டு வைத்திருந்தேன். அந்த மெசேஜை சீட் பண்ணி இருந்தாரு. நான் உடனே அவருக்கு கோல் எடுத்தேன். அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஹாலாத், எப்படி, என்ன நிலைமை, எங்க இருக்கிறீங்க, உம்மா எப்படி, வாப்பா எப்படி? அவர் சொன்னாரு, நாங்க சேஃப் ஹசரத், எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. ஊடும் போயிட்டு வீட்டுல இருந்த பொருட்களும் போயிட்டு ஊடு இந்த இடத்துல தான் இருந்துச்சு சொல்றதற்கு சில அடையாளங்கள் இருக்குதே ஒழிய ஊடும் இல்ல, வாசலும் இல்ல, பொருட்களும் இல்ல, ஒன்றுமே இல்ல ஹதரத். அதோட சொன்னாரு, கவலையான ஒரு விஷயம் என்னன்ற ஹதரத், 27 கரம் பிடித்து டிசம்பர் ஃபெஸ்ட் வாழ்க்கை துணையுடன் உம்ரா பயணம் கோர்த்து சுவர்க்கம் வரைக்கும் போக வேண்டும் என்று நினைத்து திருமணம் பேசி வைத்திருந்த என பொஞ்சாதிர ஜனாசாவை தொழுவிச்சிட்டு வந்து தான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன் ஹசரத் என்றார். கண்ணியமானவர்களே, மனிதனுடைய பிளான் 27 நான் நிக்கா செய்ய வேண்டும், டிசம்பர் 1 நான் எனது மனைவியுடன் அவளுக்கென்று நான் கொடுக்கும் அந்த மஹரை உம்ராவில் போய் உம்ராவுடைய பயணமாக கொடுக்க வேண்டும், எனது வாழ்க்கை இப்படியே சந்தோஷமாக தொடர வேண்டும் என்று மனிதன் போட்ட பிளான் அது அன்சக்சஸ். ரப்பு போட்டிருந்தான் ஒரு பிளான், நீ திருமணம் முடித்த அந்த தினத்தில் உனது மனைவியுடைய கடைசி நாளாக அமைய வேண்டும் என்று. கண்ணியமானவங்களே, பேசுற ஏக்கச்சக்கமானவங்க ஏராளமானவங்க சொல்ற விஷயம் என்னண்டா, ஹதரத் இந்த கிழமை இப்படி நினைச்சிருந்தோம், ஹதரத் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண நினைச்சிருந்தோம், ஹதரத் வீட்டை கட்ட நினைச்சிருந்தோம், ஹதரத் இப்படி எல்லாம் நினைச்சிருந்தோம், எல்லாம் தலைகீழ மாறிட்டு ஹதரத் என்று மனிதன் போட்ட பிளானை தாண்டி ரப்புடைய பிளான் தான் இந்த உலகத்தில் வேலை செய்யும் என்பதை அல்லாஹ் தினம் தினம் எனக்கும் உங்களுக்கும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். கண்ணியமானவர்களே,